அது நம்முடைய விசுவாசத்திற்கு சிக்கலாக மாறுகிறது. ஜெபம் என்பது நம்முடைய ஆசைகளை சொல்வது உண்மைதான், இல்லை என்று சொல்வதற்கு. ஆனால் ஜெபத்தின் அடிப்படை என்னது? நம்முடைய ஆசைகளை சொல்வதை காட்டிலும் கடவுளின் ஆசைகளை தெரிந்து கொள்வது, கடவுளின் ஆசைகளை நிறைவேற்றுவது. இறை வார்த்தையை அன்னை மரியாள் அடித்தளமாக கொண்டார் என்றால், இறை வார்த்தை என்பது கடவுளின் திருவுளம், கடவுளுடைய ஆசை. நீர் ஒரு மகனை பெற வேண்டும், அந்த மகனுக்கு இயேசு என்று பெயரிட வேண்டும், அதுவும் கணவனை அறியாமலேயே, கணவனோடு உறவு இல்லாமலேயே, ஆணின் துணை இல்லாமலேயே இவை அனைத்தையும் நீ செய்ய வேண்டும் என்று கடவுள் சொன்னபோது, கபிரியேல் தூதர் வழியாக சொன்ன பொழுது, அன்னை மரியாளின் மனித அறிவிற்கு அது ஏற்றுக்கொள்ள முடியாது என்றாலும் அவருடைய விசுவாசம் சொன்னது, கடவுளால் இயலாதது ஒன்றும் இல்லை என்று ஏற்றுக்கொள்கிறாள். இதோ நான் ஆண்டவரின் அடிமை, உமது வார்த்தையின்படியே எனக்காகட்டும். அன்றிலிருந்தே அவளுக்கு போராட்டம். அவளது விசுவாச வாழ்க்கை என்பது இறை வார்த்தையை அடித்தளமாக கொண்ட அவரது வாழ்க்கை என்பது சொகுசான வாழ்க்கை அல்ல, எளிதான வாழ்க்கை அல்ல. தொடக்கத்தில் அவர் பேறு பெற்றவர் தான், அன்னை மரியாள் மகராசி தான், அவர் பாக்கியவதி தான், பிரச்சனை இல்லை. ஆனால் வாழ்க்கையில் பிரச்சனை இல்லாமல் இருந்துச்சா? தான் கருத்தரித்திருப்பது யாரு? உன்னதர், பெரியவர், கடவுளின் மகன்.